உத்தரவாத கடிதங்களை பயன்படுத்தும் நோயாளிகள் தனியார் மருத்துவமனை சிகிச்சை கட்டணங்களுக்கு இடையே சூழ்ந்திருக்கும் வேறுபாடுகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஆழமான விவரமான ஆய்வுகள் நடத்தப்படுவது அவசியம் என்று நிதி துணை அமைச்சர் லிம் ஹுய் இங் கூறினார். அதே சமயம் முன்பணம் செலுத்தும் முறை குறித்தும் ஆய்வு தேவைப்படுகிறது. காப்புறுதி நிறுவனங்கள், தகாஃபுல் காப்புறுதி நிறுவனம் ஆகியவற்றிடம் சமர்ப்பிக்கப்படும் தனியார் மருத்துவமனை பில்கள் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் இந்த விவகாரங்கள் தெரிய வந்தன. சில சம்பவங்களில் மொத்த சிகிச்சை செலவு மிக அதிகமாக இருக்கிறது. உத்தரவாத கடிதத்தை பயன்படுத்தும் நோயாளிகளுக்கு ஏன் இவ்வளவு அதிகமான கட்டணம் விதிக்கப்படுகிறது என்பதை ஆராய வேண்டி இருக்கிறது. முன்பணம் செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு விதிக்கப்படும் கட்டணங்கள் வேறுபட்டிருக்கிறது. இந்த கட்டண வேறுபாடுகளில் வெளிப்படைத்தன்மை மிக குறைவாகவே இருக்கிறது. இதற்கு சரியான தீர்வு காணப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்த கட்டண விதிப்பு முறைகளை புரிந்து கொள்வதற்கு விவரமான ஆய்வு தேவைப்படுகிறது என்று நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது அவர் குறிப்பிட்டார். உத்தரவாத கடிதத்தை பயன்படுத்தும் நோயாளிகள், முன்பணம் செலுத்தும் நோயாளிகள் ஆகியோருக்கான கட்டண விதிப்பில் தனியார் மருத்துவமனைகள் மாறுபட்ட முறையை பயன்படுத்துவது ஏன் என்பதற்கு நிதி அமைச்சு விளக்கமளிக்க வேண்டும் என்று பாயான் பாரு தொகுதி பக்கத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் சிம் சீசின் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அரசாங்கத்திற்கு இந்த விவகாரம் தெரியும். நாடாளுமன்ற மக்களவை பொது கணக்கு செயற்குழு அண்மையில் மக்களின் கருத்துக்களை கேட்கும் சந்திப்புகளை நடத்திய போது பொதுமக்களும் இது குறித்து முறையிட்டிருக்கின்றனர். இந்த பிரச்சனையை நேர் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்று லிம் ஹுய் இங் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.